பிட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பண்டிகை நாளெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய், பெருங்காயம் அண்ட் கருவேப்பிலை. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா மிளகோட காரம் அதிகமாக இருக்கணும், மிளகாய் காரத்தை விட. இதையெல்லாம் ஒன்றா வறுத்துக்கணும். வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். இதை செவக்க வறுத்துக்கணும். கருவேப்பிலை அப்புறம் தனியாக கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சிடலாம். கருவேப்பிலை ரொம்ப வேணுங்கிற அவசியம் இல்லை, வாசனைக்கு தான். உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. கருவேப்பிலையை வதக்கிக்கலாம். தாளிக்கும் போதும் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸோட தேங்காய் துருவல் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு புளியை கரைச்சிக்கணும். புளி அவங்கவுங்களுக்கு புளி எவ்வளோ வேணுமோ டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிக்கோங்க. பிட்லுக்கு எல்லா காயும் போட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன். அதையும் இந்த புளி தண்ணீரையே போட்டுடணும். சேனை, கொண்டக்கடலை போட்டு கூட பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். புளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வேக வச்ச துவரம்பருப்பையும் விட்டுட்டேன். இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் விட்டுடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மிளகோட வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்கும். பிட்டில் ரெடி ஆயிடுச்சு.